Welcome to Zuzi's Wonder World. ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய மரத்தின் கீழ் உள்ள வளையில் ஒரு துடிதுடிப்பான சிறிய எலி வாழ்ந்து வந்தது. வழக்கம் போல அன்றும் அது மதிய வேளையில் அந்த மரத்தில் ஏறியும் இறங்கியும் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அது எதிர்பாராத விதமாக மரத்திலிருந்து தவறி தொப்பென்று கீழே விழுந்தது. அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தும் அதற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. ஏனெனில் அது மெத்தென்று பஞ்சுபோல் இருந்த ஒரு உருவத்தின் மேல் விழுந்து வழுக்கி தரையை அடைந்தது. தன்னை அடிபடாமல் காப்பாற்றியது என்ன என்று பார்த்தபோதுதான் அது சிங்கத்தின் மேல் விழுந்திருப்பதை எலி உணர்ந்தது. அது வலிமையான பெரிய சிங்கம். அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. எலி விழுந்ததால் அதன் உறக்கம் கலைந்தது. என்னை எழுப்பியது யார் என்று அது கர்ஜித்தது. சிங்கத்தின் கண்கள் திறந்தன. எலி தப்பிக்க முன்பே சிங்கம் தனது பெரிய காலை மெதுவாக அதன் முன்னால் வைத்து அதன் பாதையை மறைத்தது. ஐயோ என்று எலி நடுங்கியது. நீதானா என் முதுகில் சாகசம் செய்தது என்று சிங்கம் சற்று கோபமாக கேட்டது. எலி நடுங்கிக் கொண்டே, மன்னிக்கவும் சிங்கராசாவே, நான் சாகசம் செய்யவில்லை, மேலிருந்து தவறி விழுந்து விட்டேன், உங்கள் உறக்கத்தை தெரியாமல் களைத்து விட்டேன் என்றது. அன்று சிங்கம் மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தது. தன் முன்னே நடுங்கிக் கொண்டிருக்கும் எலியை அது ஆர்வமாக பார்த்தது. எலி மேலும் பயந்தது. ஐயோ, என்னை சாப்பிட்டு விடாதீர்கள், தெரியாமல் உங்கள் மேல் விழுந்து விட்டேன் என்று கெஞ்சியது. சிங்கம் சிரித்தது. உன்னை சாப்பிடுவதா? உன்னால் என் பசி அடங்காது, நீ பிழைத்துப் போ என்றது. எலி ஒரு நிமிடம் நின்று துணிச்சலாகச் சொன்னது, மிக்க நன்றி, இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன். சிங்கம் சிரித்தது. நீ எனக்கு உதவுவாயா? எனக்கு கோபம் வருமுன் இங்கிருந்து சென்றுவிடு என்றது. எலி மிக்க நன்றி சிங்கராசாவே என்று கூறி அங்கிருந்து ஓடிச் சென்றது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் மதியம் சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென சடாக் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கிக் கொண்டது. கயிறுகள் இறுக்கமாக கட்டியதால் எவ்வளவு போராடினாலும் அதனால் விடுபட முடியவில்லை. சிங்கம் உரத்த சத்தத்தில் கர்ஜித்தது. அதன் குரல் காடெங்கும் ஒலித்தது. தொலைவில் இருந்த எலி அந்த சத்தத்தை கேட்டது. உடனே அது சிங்கம் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தது. ஒரு கணமும் தாமதிக்காமல் அது அந்த திசையில் விரைந்தது. சிங்கம் வலையில் சிக்கியிருப்பதை பார்த்ததும் அது தனது கூர்மையான பற்களால் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. மெதுவாக ஒவ்வொரு நூலாக கயிறுகள் அறுந்தன. இறுதியில் கயிறுகள் அறுந்து சிங்கம் வலையை விட்டு வெளியே வந்தது. சிங்கம் எலியை பார்த்து நன்றியுடன் சொன்னது, நன்றி என் குட்டி நண்பா, இவ்வளவு சிறியவனான நீ எனக்கு உதவுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. எலி பெருமையுடன் சிரித்தது. நல்லது செய்தால் நல்லதே நடக்கும், அது சிறிதோ பெரிதோ என்றது. எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், சிறு துரும்பும் பல்குத்த உதவும். யாரையும் எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. சிறியவர்களும் ஒரு நாள் பெரிய உதவி செய்யலாம். Subscribe for more.